அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே கடந்த காணொளியினுடைய தொடர்ச்சியாக வினாபத்திரம் ஒன்றின் 11வது வினாவிலிருந்து 20வது வினா வரையிலான வினாக்களுக்கான விடைகளை விளக்கங்களோடு பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே 11வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். குழு ஒன்றில் 3 ஆண்களும் 2 பெண்களுமாக மொத்தம் 20 குழுக்கள் இருந்தால் இக்குழுவில் உள்ளவர்களைக் கொண்டு குழு ஒன்றில் 4 ஆண்களும் 2 பெண்களும் இடம்பெறும் வகையில் எத்தனை குழுக்களை அதிகபட்சம் உருவாக்கலாம்? எனவே முதலிலே ஆண்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். தரப்பட்ட வினாவின் தரவின்படி 3 ஆண்களும் 2 பெண்களுமாக மொத்தம் 20 குழுக்கள் அங்கே இருக்கின்றது. 20 குழுக்கள் அங்கே காணப்படுகின்றது. ஆகவே ஒவ்வொரு குழுக்களிலும் 3 ஆண்கள் காணப்பட்டால் 20ஐ நாங்கள் 3ஆல் பெருக்கிக் கொள்ளலாம். அவ்வாறு பெருக்குகின்ற போது மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய ஆண்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். மொத்தமாக 60 ஆண்கள் அங்கே இருக்கின்றார்கள். 60 ஆண்களை 4 ஆண்களும் 2 பெண்களும் இடம்பெறும் வகையில் எத்தனை குழுக்களை அதிகபட்சமாக எங்களால் உருவாக்க முடியும் என்று பார்க்கின்ற போது 60 ஆண்கள் இருக்கின்றார்கள். ஆகவே 4 ஆண்கள் வீதம் நாங்கள் குழுக்களை மாற்ற வேண்டும். எனவே 60ஐ 4ஆலே வகுக்கின்ற போது எத்தனை குழுக்கள் எங்களால் அதிகபட்சமாக உருவாக்க கூடியதாக இருக்கும் என்பது எங்களுக்கு கிடைக்கும். எனவே 15 குழுக்களை அதிகபட்சமாக உருவாக்க முடியும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தாளில் அச்சிடப்பட்ட நாட்காட்டி ஒன்றில் ஜனவரி மாதத்திற்குரிய பக்கத்தில் இருக்கும் திகதிக்குரிய இலக்கம் 1 எழுதப்பட்டுள்ள தடவைகளின் எண்ணிக்கை. அதாவது ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு தாள்களிலே அச்சிடப்பட்டிருக்கின்றன. அவ்வாறாக இருந்தால் ஜனவரி மாதத்துக்குரிய அந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய திகதிகளிலே இலக்கம் 1 எழுதப்பட்ட தடவைகளின் எண்ணிக்கை எத்தனை என்பதுதான் வினா. இதிலே காட்சிப்படுத்தப்படுகின்ற இந்த ஜனவரி மாத நாட்காட்டியை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஜனவரி மாதம் என்கின்ற போது 31 நாட்களை கொண்ட ஒரு நாட்காட்டியாக இருக்கப் போகின்றது. 31 நாட்களை கொண்ட இந்த நாட்காட்டியிலே இந்த திகதியிலே 1 31 வரையான திகதிகளில் இலக்கம் 1 எழுதப்பட்டிருக்கக்கூடிய தடவைகளைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். முதலாவதாக 1 என்கின்ற திகதியை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அடுத்ததாக 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, இதன் பின்னர் 21, அதற்கு அடுத்ததாக 31. இதிலே நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் 11 இதிலே 2 தடவைகள் 1 என்கின்ற இலக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. 2 தடவைகள் 11 என்கின்ற திகதியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே மொத்தமாக இதில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை பார்த்தீர்களாக இருந்தால் 14 தடவைகள் இந்த ஜனவரி மாதத்திலே இருக்கக்கூடிய திகதிகளில் இலக்கம் 1 பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. 13வது வினா, குமாரின் சகோதரி கீதா எனின் கீதாவின் தாய் குமாரின் சகோதரி குமாரின் தாயாவார், குமாரின் தாயின் தாயாவார். இதிலே குமாரின் சகோதரி கீதா. ஆகவே ஒரு பெற்றோருக்கான 2 பிள்ளைகளுடைய பெயர்கள் இங்கே தரப்பட்டிருக்கிறது. குமார், கீதா எனின் இருவரும் சகோதரர்கள். அதே நேரம் கீதாவின் தாய் என்கின்ற போது கீதாவின் தாய் தான் குமாருடைய தாயாகவும் இருப்பார். ஏனெனில் குமாரும் கீதாவும் சகோதரர்களாக இருக்கின்றார்கள். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். ABC என்பவர்கள் ஆசிரியர், பொறியியலாளர், வைத்தியர் ஆவார்கள். ஆனால் இதே ஒழுங்கில் அவர்களின் தொழில் அமையவில்லை. B வைத்தியரின் மருமகன் ஆவார். A பொறியியலாளரின் திறமையை பாராட்டி ஒரு கூட்டத்தில் உரையாற்றினார். B பொறியியலாளர் அல்ல எனின் Aயின் தொழில் யாது? வினாவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ABC என்கின்ற 3 நபர்கள் ஆசிரியர், பொறியியலாளர், வைத்தியர். ஆனால் அந்த ஒழுங்கிலே ABC என்கின்ற அந்த ஒழுங்கிலே இங்கே அவர்களுடைய தொழில்கள் தரப்படவில்லை. அதனைத்தான் நாங்கள் இதில் இனங்காண வேண்டும். ஆகவே தரப்பட்ட தரவின்படி பார்க்கின்ற போது B வைத்தியரின் மருமகன் ஆவார். B என்பவர் வைத்தியருடைய மருமகன் ஆவார். ஆகவே B வைத்தியர் அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். B என்பது வைத்தியரின் மருமகனை குறிக்கின்ற இந்த குறியீடாக இருக்கிறது. B வைத்தியரின் மருமகன் ஆவார். எனவே B வைத்தியர் அல்ல. ஆகவே வைத்தியர் A அல்லது C ஆகத்தான் இருக்க வேண்டும். அடுத்ததாக A பொறியியலாளரின் திறமையை பாராட்டி ஒரு கூட்டத்தில் உரையாற்றினார். அப்ப இந்த 3
நபர்களிலே ஏ என்பவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் பொறியியலாளரின் திறமையை பாராட்டி ஒரு கூட்டத்திலே உரையாற்றினார். ஆகவே அடுத்ததாக பி பொறியியலாளர் அல்ல என்று சொன்னால் நிச்சயமாக சி தான் இங்கே பொறியியலாளராக இருக்க வேண்டும். ஏனெனில் ஏ பொறியியலாளருடைய திறமையை பாராட்டி ஒரு கூட்டத்திலே உரையாற்றுகின்றார். ஆகவே தரப்பட்ட தரவுகளின்படி பார்க்கின்ற போது ஏ வைத்தியராக இருப்பார், பி ஆசிரியராக இருப்பார், சி பொறியியலாளராக இருப்பார். எனவே வினாவானது ஏயின் தொழில் யாது? மிகச்சரியான விடை இரண்டாவது விடை வைத்தியர். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். அருகே தரப்பட்ட எண் சட்டத்தில் காணப்படும் மணிகளில் 10,000ஆம் இடத்தின் கோலில் உள்ள மணிகளில் மாற்றம் செய்யாது ஏனைய இடத்தில் உள்ள மணிகளை மாற்றம் செய்து மிகப்பெரிய எண்ணை உருவாக்குவதற்கு ஆக குறைந்தது எத்தனை மணிகளை இடமாற்றம் செய்ய வேண்டும்? இங்கே தரப்பட்ட எண் சட்டத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். இதிலே 10,000ஆம் இடத்தில் நாங்கள் மாற்றங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனைய இடப்பெருமானங்களில் நாங்கள் மாற்றங்களை மேற்கொள்ளலாம். அந்த வகையில் நான் 1000 இடத்தினை பார்க்கின்றேன். அதிலே ஏற்கனவே 4 மணிகள் அங்கே காணப்படுகின்றது. இந்த இடத்துல நாங்கள் மேலும் சேர்க்க வேண்டிய மணிகளாக 5 காணப்படும். காரணம், ஒரு எண் சட்டத்திலே இது நீங்கள் அடிப்படையிலே கற்றிருப்பீர்கள். ஒரு எண் சட்டத்திலே ஒரு இடப்பெருமானத்திலே அதிகூடிய எண்ணிக்கையாக 9 மணிகளை மாத்திரம் நீங்கள் இட முடியும். ஆக கூடுதலாக 9 மணிகளைத்தான் இட முடியும். இது ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயம். ஒரு எண் சட்டத்திலே ஒவ்வொரு இடப்பெருமானங்களிலும் நீங்கள் ஆக கூடுதலாக 9 மணிகளைத்தான் இட முடியும். அதற்கு மேலதிகமாக இட முடியாது. எனவே 1000 இடத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது 4 ஏற்கனவே காணப்படுகின்றன. 4 மணிகள் காணப்படுகின்றன. மேலதிகமாக நான் 5ஐ சேர்க்கின்ற போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மேற்கொள்ளலாம். அதேபோல 100ஆம் இடத்தை நான் மாற்றிக்கொள்ளலாம். எவ்வாறுன்னு சொன்னால் 1 இடத்திலேயும் 10 இடத்திலேயும் காணக்கூடிய மணிகளுடைய மொத்த எண்ணிக்கையை பாருங்கள். மொத்தமாக 8 மணிகள் காணப்படுகிறது. இந்த 8 மணிகளும் 100ஆம் இடத்துக்கும் 1000ஆம் இடத்துக்கு 1000 இடத்துக்கும் நான் பகிர்ந்து வழங்குகின்ற போது, அதாவது அவற்றினுடைய பெருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையிலே நான் பகிர்கின்ற போது மிகப்பெரிய ஒரு எண்ணை என்னால் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 1000 இடத்திலே நான் 5 மணிகளை இட்டு அதனை முழுமைப்படுத்துகின்றேன். 9 மணிகளாக அந்த 1000 இடத்தை மாற்றுகின்றேன். அதேபோல ஒன்றிடத்திலே காணக்கூடிய அந்த 3 மணிகளையும் நகர்த்தி 100ஆம் இடத்திலே ஏற்கனவே இருக்கக்கூடிய 3 மணிகளோடு இணைத்து மாற்றம் செய்கின்றேன். ஆகவே மொத்தமாக நாங்கள் இந்த வினாவின்படி நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் எத்தனை மணிகளை நாங்கள் இடமாற்ற வேண்டும் என்பதுதான். ஆகவே மொத்தமாக 8 மணிகளை இடமாற்றம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அவ்வாறு இடமாற்றம் செய்கின்ற போது மிகப்பெரிய ஒரு எண்ணை பெறக்கூடியதாக இருக்கும். அந்த 8 மணிகளுமே நாங்கள் 1 இடத்திலும் 10 இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த மணிகளை முழுமையாக நாங்கள் இடமாற்றினாலே மிகப்பெரிய எண்ணை உருவாகக்கூடியதாக இருக்கும். இந்த வினாவிலே நீங்கள் நினைவிலே வைத்திருக்க வேண்டிய மிக பிரதானமான விடயம், ஒரு எண் சட்டத்திலே ஒரு இடப்பெருமானத்திலே ஆக கூடுதலாக 9 மணிகளைத்தான் நாங்கள் இட முடியும். அடுத்த வினாவை அவதானியுங்கள். 1 தொடக்கம் 12 வரை எண்களிடப்பட்ட கடிகாரம் ஒன்றில் உள்ள எண்கள் 2னை கூட்டுவதன் மூலம் 13ஐ பெறக்கூடிய எத்தனை எண் சோடிகள் பெற முடியும்? ஒரு கடிகாரத்தை பார்க்கின்ற போது கடிகாரத்திலே 1லிருந்து 12 வரையான இலக்கங்கள் அங்கே இடப்பட்டிருக்கின்றது. இதிலே 13ஐ பெறக்கூடிய சோடிகள், அதாவது 2 எண்களை நாங்கள் கூட்டுகின்ற போது 13 வரக்கூடிய வகையிலே நாங்கள் எத்தனை சோடிகளை பெற முடியும் என்பதுதான் வினா. 12ம் 1ம் சேர்க்கப்படுகின்ற போது 13. அதேபோல 11ம் 2ம் சேர்க்கப்படுகின்ற போது 13. 10ம் 3ம் சேர்க்கப்படுகின்ற போது 13. 9 4ம் சேர்க்கப்படுகின்ற போது 13. 8ம் 5ம் சேர்க்கப்படுகின்ற போது 13. 7 6ம் சேர்க்கப்படுகின்ற போது 13. ஆகவே மொத்தமாக 6 எண் சோடிகளை எங்களாலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். தந்தையின் வயது மகனின் வயதின் 3 மடங்காகும். 8 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதை விட 24 வயது அதிகமாக இருக்கும். மேலும் 8 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது யாது? இந்த வினாவை நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிமுறைகளிலே செய்து கொள்ளலாம். விடையிலிருந்து பார்க்க போகின்றோம். 3 விடைகள் தரப்பட்டிருக்கின்றது. தந்தையினுடைய வயது கேட்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய வயது அல்ல. மொத்தமாக 16 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையினுடைய வயது இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது
தற்போது மகனின் வயதின் 3 மடங்கிலே தந்தையினுடைய வயது காணப்படுகின்றது. 8 ஆண்டுகளுக்கு பிறகு மகனின் வயதை விட 24 வயது கூடுதலாக இருக்கும் தந்தையினுடைய வயது. அதன் பின்னர் மேலும் 8 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையினுடைய வயது கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தற்போதைய வயதில் இருந்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையினுடைய வயது என்ன என்பதுதான் வினா. ஆகவே முதலாவது விடையை நான் எடுத்துக் கொள்கின்றேன். 52 வயதாக இருந்தால் மொத்தமாக 16 வருடங்களை கழிக்க வேண்டும். ஏனெனில் 2 தடவைகள் 8 ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே தற்போதைய தந்தையினுடைய வயதை பார்ப்பதற்கு நான் 16 ஆண்டுகள் 16ஐ கழித்துக் கொள்ளுகின்றேன். தற்போது தந்தைக்கு 36 வயதாக இருந்தால் மகனுக்கு 12 வயதாக இருக்கும். ஏனெனில் தற்போதைய தந்தையினுடைய வயது மகனின் வயதின் 3 மடங்காக இருக்கும் என்று வினாவிலே தரப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் வினாவிலே மிக மிக முக்கியமான ஒரு தரவு தரப்பட்டிருக்கின்றது. 8 ஆண்டுகளுக்கு பிறகு மகனின் வயதை விட 24 வருடங்கள் தந்தைக்கு அதிகமாக இருக்கும். 24 வயது அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே 2 நபர்களுக்கு இடையிலான வயது வித்தியாசம் மாற்றமடையாது. எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் 2 நபர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய வயது வித்தியாசம் என்பது எப்பொழுதும் ஒரே அளவாக இருக்கும். ஆகவே தந்தைக்கும் மகனுக்குமான வயது வித்தியாசம் 24. தற்போது 2 நபர்களுடைய வயதுகளையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். மகனுக்கு 12 வயது, தந்தைக்கு 36 வயது. இந்த 2 வயதுகளுக்கும் இடையிலான வித்தியாசம் 24. ஆகவே மிக சரியான விடையாக முதலாவது விடை அமையும். தந்தையினுடைய வயது, அதாவது 16 வருடங்களுக்கு பின்னர் தந்தையினுடைய வயது 52 வயதாக காணப்படும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். வெற்றி கட்டத்திற்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்க. உருக்கோலங்களோடு தொடர்புடைய ஒரு வினா வடிவம் இது. முதல் வரிசையிலே 3 கட்டங்களும், அதற்கு அடுத்ததாக 2 கட்டங்கள், அதற்கு அடுத்ததாக ஒரு கட்டம் என்ற வகையிலே காணப்படுகின்றது. அதே நேரம் சில கட்டங்களுக்குள் கருப்பு நிற வட்டங்களும் சில கட்டங்களுக்குள் நிலட்டப்படாத வட்டங்களுமாக காணப்படுகின்றது. இந்த ஒழுங்கமைப்பானது நான் இங்கே குறிப்பிடுவது போல அமைந்திருக்கின்றது. எவ்வாறு சொன்னால், முதல் வரிசையில் இருக்கக்கூடிய முதல் 2 கட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த 2 புள்ளிகளையும் ஒன்றின் மீது ஒன்று வைக்கின்ற போது கீழே இருக்கக்கூடிய அந்த வடிவம் பெறும். அதாவது முதலாவது கட்டத்தின் மீது 2வது கட்டத்தினை வைக்கின்ற போது கீழே இருக்கக்கூடிய அந்த ஒழுங்குமுறை எங்களுக்கு கிடைக்கும். அதே போலவே 2வது 3வது கட்டங்களை பாருங்கள். முதல் வரிசையில் இருக்கக்கூடிய 2வது 3வது கட்டங்கள் ஒன்றின் மீது ஒன்று வைக்கின்ற போது கீழே இருக்கக்கூடிய ஒழுங்குமுறையிலேயே அமையும். ஆகவே நடுவிலே இருக்கக்கூடிய 2வது வரிசை 2 கட்டங்களும் அதற்குள் இருக்கக்கூடிய அந்த புள்ளிகளும் ஒன்றின் மீது ஒன்று வைக்கப்படுகின்ற போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடையாக 3வது உரு காணப்படுகின்றது. இவ்வாறாகவே இந்த ஒழுங்குமுறை அமையும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். நாளை புதனும் அல்ல, வியாழனும் அல்ல, நேற்று வெள்ளியும் அல்ல, சனியும் அல்ல, இன்று செவ்வாய், வியாழன், திங்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் அல்ல. அப்படியானால் இன்று என்ன கிழமை? இந்த வினாவை நாங்கள் தரப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி மாத்திரம் செய்ய போகின்றோம். எவ்வாறு சொன்னால், 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நேற்று, இன்று, நாளை. அதாவது இந்த 3 நாட்களுடைய விடயம் தொடர்பாகவே ஒவ்வொரு தினங்கள் தொடர்பாகவும் தொடர்படுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த 3 விடயங்களையும் உள்ளடக்கியதாக பார்க்க போகின்றோம். நாளை புதனும் அல்ல, வியாழனும் அல்ல, நேற்று வெள்ளியும் அல்ல, சனியும் அல்ல, இன்று செவ்வாய், வியாழன், திங்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அல்ல. எனவே இன்றுதான் என்ன கிழமை என கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே வர முடியாதவற்றை முதலிலே பார்ப்போம். செவ்வாய், வியாழன், திங்கள், ஞாயிறு இந்த 4 தினங்களும் இன்று என்கின்ற இடத்திலே வர முடியாது. ஆகவே இந்த 4ம் இடையிலே இருந்தால் அவற்றை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாளை புதனும் அல்ல, வியாழனும் அல்ல. எனவே நாளைய தினம் புதனும் அல்ல, வியாழனும் அல்ல என்கின்ற போது இன்றும் வியாழன் அல்ல என்று சொல்லப்படுது. இன்றைய தினத்திலும் வியாழன் இருக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நிச்சயமாக எங்களுக்கு தெரியும், இலகுவாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக நேற்றைய தினம் வியாழக்கிழமையாக இருக்க வேண்டும். அதே நேரம் நேற்றைய தினம் வெள்ளியும் அல்ல, சனியும் அல்ல என்கின்ற ஒரு கூட்டும் இங்கே இருக்கின்றது. இந்த கூற்றுக்களை நன்றாக கவனித்திருக்கலாக இருந்தால் 2 இடங்களிலே, அதாவது இன்றைய தினம் வியாழக்கிழமையாக இருக்க முடியாது, நாளைய தினமும் வியாழக்கிழமையாக இருக்க முடியாது. இதில் இந்த 3 விடயங்கள், அதாவது நேற்று, இன்று, நாளை என்கிற இந்த 3 விடயங்களையும் சொல்லப்பட்ட தரவுகளையும் உள்ளடக்கி மாத்திரம் இந்த விடையை நாங்கள்
எடுத்துக்கொள்கின்றோம். எவ்வாறு சொன்னால், இன்றும் வியாழன் அல்ல, நாளையும் வியாழன் அல்ல என்கின்ற போது தரப்பட்ட தரவின்படி நேற்றைய தினம் வியாழக்கிழமையாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய தினம் நிச்சயமாக வெள்ளிக்கிழமையாக இருக்கும். இது தரவுகள், தரப்பட்ட தரவுகளை வைத்து மாத்திரம் இந்த விடையை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். அடுத்த வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள். தரப்பட்ட வட்ட வடிவ உருவில் சி, டியின் நீளமானது ஏபியின் நீளத்திலும் 2 மடங்காகும், 2 மடங்கிலும் அதிகமாகும், 2 மடங்கிலும் குறைவாகும். இது வட்டம் சார்ந்த விடயங்கள், வட்டம், அரை, விட்டம் தொடர்பான விடயங்கள். இது ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு நீங்கள் அடிப்படையாக தெரிந்திருந்தால் மாத்திரம் போதுமாக இருக்கும். இதனுடைய முழுமையான விளக்கங்களை தரம் 6ற்கு பின்னர் கற்றுக்கொள்வீர்கள். ஆகவே இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், இந்த வட்டத்திலே சிடி என்பது ஏ என்கின்ற நடுப்புள்ளியூடாக வரையப்படுகின்ற கோடு. இதனை விட்டம் என்று அழைப்பார்கள். இந்த கோடானது நிச்சயமாக எப்பொழுதுமே நடுப்புள்ளியில் இருந்து நீங்கள் விளிம்பை நோக்கி வரைகின்ற நேர்கோடுகளுடைய 2 மடங்காகவே இருக்கும். உதாரணமாக இந்த படத்தின்படி ஏபி என்கின்ற அந்த கோடானது நடுப்புள்ளி ஏயிலிருந்து விளிம்பு பகுதி, வட்டத்தினுடைய விளிம்பு பியை நோக்கி வரையப்பட்டிருக்கிறது. இந்த கோடு நிச்சயமாக எப்பொழுதுமே சிடியினுடைய அரைவாசியாக இருக்கும். அதே நேரம் ஏபியினுடைய 2 மடங்காக சிடி இருக்கும். அதாவது சிடி என்கின்ற அந்த கோடு ஏபி என்கின்ற கோடினுடைய 2 மடங்காக இருக்கும். எப்பொழுதும் வட்டத்தில் நடுப்புள்ளியில் இருந்து விளிம்பை நோக்கி வரைகின்ற கோடுகள், ஆரைகள் என்று சொல்வார்கள், அந்த கோடுகள் எப்பொழுதும் ஒரே அளவானதாகவே இருக்கும். அதே நேரம் இங்கே இருப்பது போன்று சிடி என்கின்ற அந்த கோடு, அதாவது விட்டம் என்று அழைப்பார்கள், அந்த கோடும் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கோடுகள், எத்தனை கோடுகள் அதே போல வரைந்தாலும் அதுவும் ஒரே அளவானதாகவே காணப்படும். அதனையும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு அடிப்படையான ஒரு விடயம். ஆகவே இந்த வினாவிற்கான விடையாக முதலாவது விடை அமையும் 2 மடங்காகும். எனவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொளியிலே வினாபத்திரம் 1 11வது வினாவிலிருந்து 20 வரையான வினாக்களுக்கான விடைகளை விளக்கங்களுடன் வழங்கியிருக்கின்றேன். மீண்டும் அவற்றை சரியான முறையிலே அவதானித்து கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியை சந்திக்கின்றேன். நன்றி.